நம்ம ஊர்ல ஷூட்டிங் எடுக்க வந்திருக்காங்கக்கா. நான் இன்னும் 10 பேருக்கு போய் சொல்லணும். வரேன்க்கா. ஏய் வாங்கடி, நம்மளும் ஷூட்டிங் பார்க்க போலாம். வாடி, நாமளும் ஷூட்டிங் பார்க்க போலாம். எனக்கும் ஷூட்டிங் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குடி. ஏய் நீ வரலையாடி? இல்லடி, காலேஜ் கட் அடிச்சுன்னு எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சதுன்னா கொன்னே போட்டுரும். நான் வரலடி. ஓ ஆளை பார்க்காம உன்னால இருக்க முடியாது. அதை விட்டுட்டு காலேஜ் அண்ணன்னு ஏண்டி இப்படி போய் சொல்ற? ஏய் உன்னை கடைசியா கேட்கற வரவே மாட்டியா? நான் வரல. அவதான் வரலன்னு சொல்றாளடி. அவ மட்டும் படிச்சு பட்டம் வாங்கிட்டோம். வாங்கடி போலாம். வாடி. எனக்கு பிடிச்ச ஹீரோ மட்டும் வந்திருந்தான்னு வச்சுக்கோ. ஏய் யாரடி உனக்கு பிடிச்ச ஹீரோ? மும்பை எக்ஸ்பிரஸ்ல நடிச்சிருக்கே அந்த சிம்பன்சி உனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்தா என்ன, ஒரு நாள் தானே காலேஜ் கட் ஆகும். என்னடி ஹீரோவையும் காணோம் ஹீரோயினையும் காணோம், நம்ம மட்டும் வந்திருக்கோம். என் ஆளு காலேஜ் போயிருப்பா. என்னைக்குமே என் ஆளு தான்டா. என்ன காணாம கொஞ்சம் தவிச்சிருப்பா. இன்னைக்கு சாயங்காலம் போன திட்டுவா. எங்க தேடிட்டு இருக்காளோ. என்ன மச்சான், ஏதாவது ஷூட்டிங் கிடக்குது விடுறா. நானே என் பிரச்சனையை பார்த்துட்டு இருக்கேன். இங்க அங்க பாடி, நம்ம ஊர் குரங்குகளும் வந்திருக்கு. டேய் மதி, அங்க பாரு, வால் காலேஜுக்கு போயிட்டாரா? எப்படி இவரை காணலன்னா சாயந்தரம் திட்டுவாங்களாம். மச்சான் ஷூட்டிங்னாலே ஒரு மவுசுடா, அதை புரிஞ்சுக்க. நேத்து ஷூட்டிங்க்கு எங்க கூட வராம மேடம் தனியா வந்தீங்களோ? இல்லடி, நீங்களாம் போயிட்டீங்க. அப்புறம் நான் மட்டும் ஏன் தனியா காலேஜுக்கு போகணும்னு தான் வந்துட்டேன். மலர், நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நாங்க முன்னாடி போறோம், நீ பேசிட்டு வா. என்ன வாடி போலாம். ஏதோ படிச்சுட்டு வந்தோம், வேலை கிடைச்சா போயிடலான் இருந்த எனக்கு மனசுக்குள்ள காதல விதைச்சது நீ. இதுல ஒரு சின்ன ஏமாற்றம் ஏற்பட்டா கூட என்னால தாங்கிக்க முடியாது மலர். ஏன் இந்த மாதிரி பேசுற? ஏதோ பேசணும்னு தோணுச்சு, பேசுனேன். அதான் ஏன்னு கேக்குறேன். ஷூட்டிங் பார்க்க வந்த இடத்துல நேத்து நீ நடந்துகிட்ட விதம், நான் எதிர்க்க இருக்கிறது கூட தெரியாம உன்னோட கற்பனை, பேச்சு, சிரிப்பு இதையெல்லாம் பார்க்கும்போது நீ எங்க என் நம்பிக்கையவே பொய்யா கெடுவியோங்கிற பயம் எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு மலர். என்னது, நான் பொய்யா கிட்டேனா? ஆமா, நேத்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நீ ஷூட்டிங்கே பார்க்க வர மாட்டேன்னு சேலஞ்ச் பண்ணிருந்தேன். ஆனா நீ ஊருக்கு முன்னால போய் நிக்கிற. சாரிடா, நான் வரணும்னு வரல. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன தனியா விட்டுட்டு வந்துட்டாங்க. அதான் நானும் வந்துட்டேன். மலர், ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. காதல்ல பல ரகம் இருக்கு, பல வகை இருக்கு. ஹாஃப் டிராயர் காதல்ல இருந்து ஃபுல் பேண்ட் காதல் வரைக்கும். இதுல நம்ம காதல் எந்த அளவுக்கு நடைமுறையில சாத்தியம்னு எனக்கு தெரியல. நான் ஒண்ணும் உன்னை பார்க்காம இல்ல. ஊரே நின்று வேடிக்கை பாக்குற ஒரு இடத்துல நான் மட்டும் எப்படி உன்கிட்ட பேச முடியும்? அதான் என் கவனத்தை வேற பக்கம் வச்சுக்கிட்டேன். நான் தான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் மலர். ரொம்ப சாரிமா. நீ எப்பவுமே இப்படிதான் என்ன சந்தேக கண்ணோட பாக்குற. அதுக்கு காரணம் நான் உன் மேல வச்சிருக்கிற அளவு கடந்த பாசம்னு உனக்கு புரியலையா? எனக்கு மட்டும் இல்லையா? ஐயோ ரோடு என்ன இது? நம்ம தெருவுல கார் வருது. ஓ ஷூட்டிங் காரா? வணக்கம் சார். என்ன சார் நீங்க ஷூட்டிங் இல்லையா? ஹீரோக்கு தங்கச்சி நடிக்கிறவங்க இன்னைக்கு வரல, அதனால ஷூட்டிங் இல்ல. இங்க யாரும் கிடைப்பாங்களா பாக்குறேன், யாரும் கிடைக்கல. ச்சே, இந்த ஊர்ல சினிமான்னு சொன்னாலே தலை தெறிக்க ஓடுறாங்க. அப்படியா? சரி, பணம் எவ்வளவு கொடுப்பீங்க? உங்ககிட்ட ஆள் இருக்கா? அதெல்லாம் விடுங்க, பணம் எவ்வளவு கொடுப்பீங்க அதான் பேச்சு. 5000 ரூபாய். 5000-மா? ஓகே சார். சார் முதல்ல வந்து கார்ல ஏறுங்க. ஆள் இருக்கா? ஐயோ சார், அந்த பொண்ணை மட்டும் ஒரு வாட்டி சினிமா நடிக்க வச்சுங்க, இப்ப இருக்க ஹீரோ எல்லாம் ஃபீல்ட் ஆயிடுவாங்க. அப்படியா? சீக்கிரம் கார்ல ஏறுங்க. வாங்க வாங்க. டிரைவர் வண்டி எடு. என்ன ஆளு சார் நீங்க? பொண்ணு இல்லன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டுக்க கூடாதா? அதுக்கு ஷூட்டிங் பாட்டுட்டீங்களே. இங்கதான். சார் கொஞ்சம் கீழே இறங்கி வாங்க சார். இங்கதான் சார், வாங்க வாங்க.
சார் சார் ஒரே நிமிஷம் உட்காரு பொண்ணோட வரேன். சீக்கிரம் வாங்க. என்னடா கண்ணு பிஸ்கட் சாப்பிடுறியா? சாப். என்ன சார் இன்னும் வரலையா? ஐயோ அப்படியே வந்து நல்லா இருக்குமா சார்? அழகா பூ வச்சு பொட்டு வச்சு ட்ரெஸ் பண்ணிட்டு வர வேணாமா? என்னடா செல்லம்? நம்ம குழந்தைங்களா? இல்ல என் குழந்தை. என்னால நம்பவே முடியல. ஐயோ இதே கேள்வி தான் ஊர்ல பாக்குறவன் எல்லாமே என்கிட்ட கேட்டு 2 வருஷமா என்ன தூங்கலாம் பண்ணிட்டானுங்க. என்னால தாங்க முடியல. ஏன் சார் என் வெத்துல நீங்க குடிக்கிறீங்க? சரி சார் டென்ஷன் ஆகாதீங்க. உட்காருங்க. சரி கொஞ்சம் சீக்கிரம் கூப்பிடுறீங்களா? நான் கூப்பிடுறேன். அம்மா தெரிசா சார் ரொம்ப சூடா இருக்காரு, சீக்கிரம் வாமா. வந்துட்டேங்க. வந்துட்டியா? அம்மா தெரிசா நீ மட்டும் இந்த படத்துல நடிச்சத வச்சுக்க எல்லாரும் ஃபீல்ட் அவுட். ஏமா ஏன் என்னைய பாக்குற? கொஞ்சம் சாரையும் பாரு. சார் அந்த 5000 இல்லங்க. ஏன் இந்த வீட்டுல இருந்து தப்பான்னு ஓடி வர்றீங்க? தங்கச்சியை நடிக்க ஒரு பொண்ணு வேணும் கேட்டங்க. ஒரு கிழவிக்கு தாவணி கட்டி காமிச்சிருப்பானே, அது எப்படி கரெக்டா சொல்றீங்க? ஏன்னா அவங்க இருக்கிறது அது ஒண்ணுதான். உங்களுக்கு என்ன தங்கச்சி அடிக்கிறதுக்கு ஒரு பொண்ணு வேணும். வாங்க என் கூட. இன்னொரு பொண்ணா? வேணாம் ஆள விடுங்க சாமி. இந்த பாருங்க தம்பி, இந்த ஊர்ல நல்வாக்கு பரமசை பத்தி கேட்டு பாருங்க. ஒரு வார்த்தை சொன்னா தப்பவே தப்பாது. அதாவது நீங்க என்ன பண்றீங்க, வந்த வேகத்துல வேத்து கொட்டிட்டு இருக்கும். நீங்க போய் குளிச்சு ரெடியா இருங்க, நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். போலாமே. கமிஷன் கொடுத்துருங்க. ஐயா வணக்கங்க. வணக்கம். வாடா. சக்திவேல் வெளியே போயிருக்கானே, இவர் யாரு? சக்தியை பார்க்க வந்திருக்காரா? உங்களை பார்க்க தான் வந்திருக்காரு. என்ன பாக்குறதுக்கா? வாங்க உட்காருங்க. போங்க உட்காருங்க. முதல்ல என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணு வேண்டாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது, ஏதாவது சாப்பிடணும். கற்பகம், என்னங்க? 2 பேருக்கு காஃபி கொண்டு வாமா. இத வரங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நான் சொல்றேனுங்க, நம்ம ஊர்ல ஷூட்டிங் நடக்குது இல்லைங்க, அந்த சினிமாக்காரர். ஓஹோ இவங்க தானா? சந்தோஷம். காபி வந்துருச்சு, எடுத்துக்க. கொடுங்க. சாப்பிடுங்க. ஷூட்டிங்ல ஹீரோவுக்கு தங்கச்சி நடிக்கிற பொண்ணு வரலீங்களா? உடனே என்கிட்ட வந்து இந்த ஊர்ல அழகான பொண்ணு நடிக்கிறது ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஊர்ல அழகாவும் ஆட தெரிஞ்ச நம்ம பாப்பா விட்ட வேற யார் இருக்காங்க? அதான் நான் இங்க கூட்டு வந்தேன். என்னடா பைத்தியக்கார மாதிரி பேசுற? என் பொண்ணு சினிமாவில் நடிச்சா ஊர்ல நம்மளை பத்தி என்னடா பேசுவாங்க? அட என்னங்கய்யா நீங்க வேற, ₹1,00,000 கொடுத்தாலும் இப்படி ஒரு வாய்ப்பு வராது. அதுவும் நம்ம பாப்பாக்கு இப்படி ஒரு வாய்ப்பு தேடி வந்திருக்கு. அதாவதுங்க, நம்ம பாப்பா சினிமாவில் நடிக்குதுன்னா ஊர் மக்களே மூக்குல விரல வச்சுக்க மாட்டாங்களா? ஒத்துக்குங்க ஐயா. கற்பகம், இத பத்தி நீ என்ன நினைக்கிற? அவளுக்கு டான்ஸ் மேல ஆசைங்கிறதுனால தான் அவளை டான்ஸ் கிளாஸ்க்கு அனுப்பி வச்சோம். வீடு தேடி இப்படி ஒரு வாய்ப்பு வரும்போது அதை நாம எங்க நழுவ விடணும்? ஏற்கனவே அவளுக்கு சினிமால நடிக்கணும்னு ஆசை. அந்த ஆசை இப்படியாவது நிறைவேறிட்டு போட்டுமே. சக்திவேலுக்கு தெரிஞ்ச சத்தம் போட மாட்டான்? கொஞ்சம் சத்தம் போடுவான். அவன் நம்மள மீறி என்னங்க பண்ண போறா? இந்த தம்பி வேற சக்திவேலுக்கு தெரிஞ்சவர் தான். கதையை நான் தெரிஞ்சுக்கலாமா? ஐயா கதை நான் கேட்டனுங்க. சரி. இந்த படத்தோட கதையை நம்ம பாப்பா வச்சு தானுங்க. ஓ, அதாவதுங்க, கதாநாயகனே பாப்பா கால்ல வந்து விழுறானா பாருங்களேன். ஐயா இந்த படத்தோட டைரக்டரே நம்ம பாப்பாக்கு பின்னாடி தான் நிப்பாருங்களா? அடேங்கப்பா, டைரக்டரே பாப்பா பின்னாடி தானே? ஆமாங்க. நீ சொல்ற விதமே நல்லா இருக்கேடா. அப்ப கதை எவ்வளவு நல்லா இருக்கும். கற்பகம், பாப்பா கூப்பிடு. எனக்கு ஓகே. நீ உள்ள இருந்து எல்லாம் கேட்டுட்டே இருந்தியா? ஓகே சொல்லிட்டானே. அப்பாடா பாப்பாவே ஒத்துச்சு. இந்த சந்தோஷம் டைரக்டர் போய் சொல்ல வாங்க. கமிஷன் கொடுத்துருங்க. இது நம்பி பாப்பா. ஓகே பாத்து. கணேஷ் வீட்டை கிளியர் பண்ணுமா? நாடி போய் பாத்துங்க. இந்த பதன வச்சிருக்க. சரி சரி. சொல்றாங்க கொஞ்சம் ஓரமா இருக்கு. சீக்கிரம் வாங்க. கட்டறது பக்கத்துல இருப்பே. சைலண்டா இருங்க. சைலண்டா இருங்க. நேரத்துல எங்க காணோம்? பாத்துங்க சார். 15/1 டேக் ஒன் ஆக்ஷன். என்னம்மா, என்ன பார்த்ததும் அதிர்ச்சியா இருக்கா? அப்பா அம்மா இல்லாத உன்னை அம்மா ஸ்தானத்துல இருந்து குளிப்பாட்டி தலைவாரி டிஃபன் ஊட்டி ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சேன். அப்பா ஸ்தானத்துல இருந்து ஒரே பொண்ணா உன்னை நினைச்சு உன் பாதம் புண்ணாயிடக்கூடாதுன்னு செருப்பா இருந்து ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உன்னை காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சேன். அன்னஸ்தானத்துல இருந்து வயசுக்கு வந்த பொண்ணை வீட்டுல வச்சிருந்தா கையாளாதவன்னு ஊர் உலகம் என்னை பார்த்து சொல்லிடக்கூடாதுன்னு 4 காசு சேர்த்து வச்சு உன்னை நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. இந்த அண்ணனை விட்டு போக உனக்கு எப்படிமா மனசு வந்துச்சு? என்ன மன்னிச்சிடுனா. வெல்டன் சார், வெல்டன் சார், வெல்டன். நல்லா பண்ணீங்கம்மா, நல்லா பண்ணீங்க. தேங்க்யூ சார். சார் நைஸ். எக்ஸ்கியூஸ் மீ சார், அடுத்த ஷாட் எங்க சார்? பேக்கப் பண்ணிடலாம். ஓகே. சக்திவேல், உங்க தங்கச்சி ரொம்ப நாளா நடிச்சாங்க. நீங்க ரொம்ப நல்லா பண்ணீங்க. தேங்க்யூ சார். நீங்க மட்டும் சென்னைக்கு வந்தீங்கன்னா மிகப்பெரிய ஸ்டார் ஆயிடலாம்.
என்ன இங்க நிக்கிற? நான் உன்னை தேடி வீட்டுக்கு போயிருந்தேன். பாட்டி தான் சொன்னாங்க நீ இங்க இருக்கேன்னு. சாபாஷ், பாட்டி சொல்லுச்சா? வா. நேத்து ஷூட்டிங்க்கு ஏன் போனேன்னு கேட்டபோது ஏதோ சும்மா போனேன்னு சொன்னேன். ஆனா இன்னைக்கு எவனோ முன்ன பின்ன தெரியாதவனை கட்டிப்பிடிச்சு நடிச்சிட்டு வந்திருக்கியே, இதுக்கு என்ன சொல்ல போற? யாரோ ஒரு நடிகை வரலையா, ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்க, அப்பாவும் ஓகேன்னு சொன்னாரு. அதனால தாண்டா போ. ஊர்ல 1000 பேர் இருக்காங்க, எல்லாருக்குமே சினிமான்னு ஆசைதான். ஆனா யாரும் போலையே. ஏன்? இந்த மண்ணோட கலாச்சாரம். ஆனா உங்களுக்கு சினிமாக்காரனை கட்டி பிடிச்சிட்டு தெரியணும் இல்ல? அடச்சி, இப்படி மோசமா பேச உனக்கு வெக்கமா இல்லையா? அப்போ வேற என்ன அர்த்தம்? நான் சொல்றத மரியாதையா கேட்டுக்க. நான் அந்த ஆளை கட்டி பிடிச்சு நடிக்கும் போது என் அண்ணனா நினைச்சுதான் கட்டி பிடிச்சேன். நான் ஓடி போற காதலனா உன்னதான் நினைச்சிட்டு இருக்கேன். உனக்கு தைரியம் இருந்தா என்ன இன்னைக்கே கூட்டிட்டு ஓடிப்போ, நான் வர தயார். உண்மையா சொல்றேன்? ஏய், கோழ மாதிரி பேசாத. தைரியம் இருந்தா நாளையும் நேரத்தையும் சொல்லி அனுப்பு. நான் 24 மணி நேரமும் உனக்காக காத்துட்டு இருப்பேன். ஏய் ஏய் மலர், நில்லு. ஏண்டி டான்ஸ் கிளாஸ்க்கு வரலையா? இல்லக்கா, இன்னைக்கு எனக்கு மனசே சரியில்லை. நாளைக்கு வரேன். என்னாச்சு இவளுக்கு? கோழ மாதிரி பேசாத. நாளையும் நேரத்தையும் சொல்லி அனுப்பு. நான் 24 மணி நேரமும் உனக்காக காத்துட்டு இருப்பேன். எஸ் யா. உங்களை பார்த்து சொல்லிட்டு போலான்னு வீட்டுக்கு போனேன். ஆனா நீங்க காலேஜுக்கு போயிட்டு தான் சொன்னாங்க. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்ன சொல்ல போறீங்க? உங்க ஃப்ரெண்டு மட்டும் சினிமாவில் நடிச்சா சினிமாவுக்கே அது ஒரு பெருமையா இருக்கும். இதுல என் அட்ரஸ், ஃபோன் நம்பர் ரெண்டுமே இருக்கு. இவங்க எப்ப வேணா சென்னைக்கு வரலாம். உங்க ஃப்ரெண்ட சினிமாவில் பெரிய ஹீரோயினி ஆக்கி காட்டுறேன். அப்ப நான் வரட்டுங்களா? வரேங்க. ஏய், உனக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் மாதிரி வேற யாருக்குமே கிடைக்காது. நீ மட்டும் சினிமால ஒரு பெரிய ஹீரோயின் ஆயிட்டுன்னு வச்சுக்கோ, ரசிகர்கள் கூட்டம்லாம் உன் பின்னாடிதான். என்னடி இப்பவே பெரிய சினிமா ஸ்டார் ஆயிட்ட மாதிரி கற்பனையா? சி போங்கடி, காலேஜ்க்கு நேரம் ஆயிடுச்சு, வாங்க போலாம். இந்தாடி அம்மா அட்ரஸ். இந்த அட்ரஸ் தூக்கி ஓரமா போடு. என்னடி தூக்கி வச்சுட்டு வர? நீ சென்னைக்கு போகலையா? நான் எதுக்கடி சென்னைக்கு போனேன்? நல்லா யோசிச்சு சொல்லுடி. இந்த மாதிரி வாய்ப்பு யாருக்குமே கிடைக்காது. என்ன மட்டும் ஆண்டவ அழகா படிச்சிருந்தேன்னு வச்சுக்கயே, இந்நேரம் அவன் கூடயே போயிருப்பேன். என்னதான் கருப்பா படிச்சு குள்ளமாக்கிட்டானே. நீங்க இப்ப காலேஜ்க்கு வரீங்களா இல்லையா? ஏய், நல்லா யோசிச்சு பாருடி. அட்ரஸ் வேற தூக்கி போட்ட, அப்புறம் உன் இஷ்டம். ஏண்டி நின்னுட்ட? வா போலாம். ஐயோ, ஹோம்வொர்க் நோட்டை வீட்ல வச்சுட்டு வந்துட்டேன். நீங்க போங்க, நான் எடுத்துட்டு வரேன். சரி, நாம போலாம். இவ எப்ப பாரு எதையாவது ஒண்ணு மறந்து வச்சுட்டு வந்து வாடி. இவ இப்படிதான். டேய், எல்லாரும் கவனமா கேட்டுக்கங்க. நாம எங்க போறோம், எங்க தங்க போறோங்கிற விஷயம் நம்ம வீட்டுல உள்ளவங்க யாருக்கும் தெரியக்கூடாது. நாம அங்க ரீச் ஆகிற வரைக்கும் மலருக்கு கூட முக்கியமா இந்த மேட்டர் தெரியக்கூடாது. ஓகே? ஓகேடா மச்சான். நாங்களாம் எத்தனை மணிக்கு எங்க வரணும்? எல்லாரும் ரயில்வே ஸ்டேஷன்ல 8 மணிக்கு ஆஜராயிடுங்க. நானும் கரெக்டான நேரத்துக்கு அங்க வந்துருவேன். மச்சான், நீ வர்றப்ப யாராவது பாத்துட்டு போறாங்கடா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க இப்ப கிளம்புங்க. ஓகேடா. பை.
நேரத்துல இவன் எங்க போறான்? முதல்ல அவன் போனான், ரெண்டாவது இந்த பொண்ணு போச்சு. இந்நேரத்துல எங்க போறாங்க? சே, நம்ம தப்பா நினைக்க கூடாது. எங்கேயாவது போவாங்க. இது புரியட்டு சமாச்சாரம். முதல்ல நம்ம போவோம். பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஓரளவு தான் செல்லம் கொடுக்கணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஊருக்கே தெரிஞ்சிடும். நம்ம குடும்பமான காத்துல பறக்க போகுது. அன்னைக்கே அவ படிப்பை நிறுத்திருக்கணும். நான் செஞ்ச ஒரே தப்பு அவளை படிக்க வச்சதுதான். ஒரு செய்திங்க. என்னடா? நேத்து நைட்டு நம்ம வீட்டு பொண்ணும் வாதியார் வீட்டு பையனும் ரயில்வே ஸ்டேஷன் நோக்கி போறத பார்த்தேன். எப்படா பார்த்த? நேத்து நைட் 12 மணிக்கு என் வயிறு சரியில்லைங்க. நான் பாத்ரூம் போகும்போது ஒருத்தருக்கு பின்னால ஒருத்தர் போனாங்க. அவனை என்ன அடிச்ச? ராத்திரியே சொல்லியிருந்தா அவங்க 2 பேரும் பிடிச்சிக்கலாம்ல. ராத்திரில அவங்க ஓடுவாங்க, அவனே என்ன தெரியும்? இவனை போய் அடிக்கிறேன். சரிடா, தங்கச்சி ஒண்ணு வேதனையில் அடிச்சிட்டான், தப்பா அடிச்சுக்காது. என்னங்கய்யா பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசு. 1000 தான் நம்ம தம்பி தானே. பரவாயில்லைங்க, நான் வரேன். உனக்கு வேணும். உனக்கு யார் மேல இருக்கோ தவன் மேல கட்டுறேன். யாரு எக்கெடுக்கிட்டு போனா நம்மளுக்கு என்ன? நம்ம வாய் சும்மா இருக்காது. நம்மளுக்கு தேவைதான். உள்ள வாங்க. எந்த மூச்சு வச்சுட்டு என்ன உள்ள கூப்பிடுற? தம்பி, எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாமே. தெருவுல இருக்கு, அக்கம் பக்கத்துல பாக்குறாங்கல்ல. ஏன் நான் வெளியே இருந்து பேசுறது உங்க குடும்பத்துக்கு கௌரவ பிரச்சனையா இருக்கா? நான் அதுக்கு சொல்லல தம்பி. போதும், நிறுத்துங்க. உங்க குடும்பத்துல பழக்கம் வச்சுக்கிட்டதுக்கு உங்க பையன் நல்ல மரியாதை செஞ்சுட்டான். ரொம்ப சந்தோஷம், சரிதானே? பொறுமையா பேசுங்க. என் தம்பி அப்படிப்பட்டவன் இல்ல. அப்போ ராத்திரி நேர்ல பார்த்தவங்க சொன்னது பொய்யா? உன் தம்பிக்கு என் சொத்துல பங்கு வேணுங்கிறதுக்காக உன் தம்பி கிட்ட சொல்லி என் தங்கச்சி இழுத்துட்டு ஓட சொன்னியா? இதுக்கு மேல பேசாதீங்க. பேசுனா சரி, என் தம்பி தான் உங்க தங்கச்சி கூட்டிட்டு ஓடுனா உங்க தங்கச்சிக்கு எங்க போச்சு அறிவு? நீங்க கூப்பிட்டா நான் வந்துருவேனா? பேச வந்துட்டீங்க. நீங்க தான் மானத்தோட வாழறீங்க, நாங்களாம் மானம் கிட்ட போய் கிடக்குறோமா? நீங்க சும்மா இருங்கப்பா. நடந்த சம்பவம் என்னன்னே தெரியாம யாரோ ஒருத்தர் என்னவோ சொன்னாங்கிறதுக்காக அவன் பேச்சு கேட்டுட்டு வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காரு. எவன் பேச்சை கேட்டுட்டு வந்துட்டனா? சரி, உண்மையை தெரிஞ்சுக்கிட்டே வரேன். என்னம்மா இப்படி பேசிட்டு போறான்? என் தம்பி மேல எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. நீங்க உள்ள வாங்க. சரி, உள்ள வா. அது சரி பரமசிவனே, அந்த சக்திவேலு போட்டு உங்களை அந்தடி அடிச்சானே எதுக்கு? என்னன்னே தெரியலப்பா. நல்லது சொன்னாவே அடிக்கிறானுங்க. நல்லதை சொன்னாவே ஏன் அடிக்க போறாங்க? நேத்து சக்திவேல் தங்கச்சி மதிப்பையன் கூட ராத்திரி போச்சு. சரி, இதே ராத்திரி போய் சொல்லி தூக்கத்தை தொந்தரவு பண்ணுவானு காலையில சொல்லலான்ட்டு காலைல போய் சொன்னேன். போய் அறிஞ்சிட்டாரு. பின்ன கொஞ்சுவாங்களா? ஏன் அப்படி பண்றீங்க? அப்பப்ப நடந்ததா அப்பப்ப சொன்னதானே ஏதாவது செய்ய முடியும். கரெக்ட் தான். இன்னைக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பார்த்தேன், சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். இருந்தாலும் மனசு தாங்கல, அதான் சொல்ல வந்திருக்கேன். என்ன வேண்டு? ஒண்ணு இல்ல, இன்னைக்கு காலையில கூட உங்க பொண்டாட்டி ஒருத்தர் நல்லா கொஞ்சிட்டு இருந்தான். ஏன் பொண்டாட்டியா? காலையிலயா? அது எதுக்கு இவ்வளவு லேட்டா சொல்ற? அதான் இப்ப சொல்லிட்டேன்ல, போய் தடுங்க. அடியை ஒளியில வரவளே. என்ன அடி வாங்குறீங்கன்னு கேக்குறான். உண்மையை சொன்னா அடிக்கிறான். யோ, யாரு? இங்க வாயா. தம்பியா? நான் வந்துட்டேன் தம்பி, நான் வந்துட்டேன். எங்கயா உன் பையன்? நேத்து ராத்திரில இருந்து ஆளை காணும்பா. ஒன்னு சொல்ற, நல்லா கேட்டுக்கோ. உன் பையன் கூட சேர்ந்த மத்த பசங்களை காணும். என் தங்கச்சி விஷயத்துல யாராவது சம்பந்தப்பட்டிருக்காங்க தெரிஞ்சது உன் குடும்பத்தை உயிரோட விட மாட்டேன், ஜாக்கிரதை.
இசைக்கும் பாடல்கள் என் நெஞ்சின் ஓசைகள் இரவில் தினமும் கண்களின் ஓரம் கனவுகள் வருகிறதே நீ பாடும்போது என் உயிர் சென்று விண்வெளி தொடுகிறதே சிறகுகள் விரித்ததே வானில் பறந்ததே சிலையானேன் என் அருகில் வந்தாய் தந்தாய் உயிர் மூச்சே சிறை வைத்தாய் என் மனதை திருடி கண்ணீர் உன் கண்ணீர் நீ இல்லாமல் காதல் வீணாகும் வானில்லா நிலவு போலாகும் என் சரி பாதி நீ என்று இருந்தேன் நான் முழு பாதி பற்றி நீ கையாண்டாய் உன் காற்றாடியானேனே நான் நெஞ்சில் நீ எழுதும் பாடல்கள் சிறகுகள் விரித்ததே வானில் பறந்ததே வானே மின்னும் விண்மீனானதே நீ இசைக்கும் பாடல்கள் என் நெஞ்சின் ஓசைகள் லா 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 லா. பாலைவனமாய் காயும் இதயம் தேடும் உன்னிசை மழையே மாலை வெயிலில் தவிக்கும் மனதில் வீசு மெல்லிய காற்றாய் உன் மூச்சில் என் சுவாசம் இழுக்கின்றாய் என் ஓசை உன் இசையில் இணைக்கின்றாய் அழைக்காமல் கனவில் நீ வருகின்றாய் அழகாக என்னை நீ கொள்கின்றாய் என் காதோரம் ஏன் கடித்தாய் நெஞ்சில் நீ எழுதும் பாடல்கள் சிறகுகள் விரித்ததே வானில் பறந்ததே வானே மின்னும் விண்மீனானதே நீ இசைக்கும் பாடல்கள் என் நெஞ்சின் ஓசைகள் இரவில் தினமும் கண்களின் ஓரம் கனவுகள் வருகிறதே நீ பாடும்போது என் உயிர் சென்று விண்வெளி தொடுகிறதே நெஞ்சே, நீ எழுதும் பாடல்கள் சிறகுகள் விரித்ததே வானில் பறந்ததே சத்தியவேலோட தங்கச்சி அன்னைக்கு பார்த்து மறுநாள் சொன்னதுக்கு அடிச்சான். இப்ப பார்த்திருக்கோம், இப்பவே சொல்லிடுவோம். சத்தியவேலு, சத்தியவேலு, நில்லுங்க.
இல்லங்க சத்தியவேலை உங்க தங்கச்சி ரயில்வே ஸ்டேஷன் மரத்துக்கு கடையில் உட்கார்ந்துருக்கேன். ஏன் தங்கச்சியா? ஆமாங்க. நல்லா பாத்தியா? நல்லா பாத்துங்க, உங்க தங்கச்சி தான். அதான் குறுக்கு வழியோட வந்து சொல்றேன். என் தங்கச்சின்னு பார்த்து அப்படியே விட்டுட்டு வந்திருக்கே. கூப்பிட்டு வர வேண்டியதானே? இல்லையா சொன்னாலும் அடிக்கிறானுங்க, சொல்லாட்டி அடிக்கிறானுங்க. இனிமேல் இந்த குடும்பத்துக்கு மாத்திரம் இல்ல, இந்த ஊருக்கே எதுவும் சொல்லக்கூடாது. மலரு, ஒரு வா காஃபி குடிமா. மலரு, இங்க பாருமா, அம்மாவை பாருமா. மலர், என்னமாச்சு? அந்த மதியான பிரச்சனையாமா? என்கிட்ட சொல்லுமா, அவன் உண்டியில நினைக்கிறேன். பேசுமா, சாப்பிடாத இருக்காதுமா. ஒரு வா குடிமா. வாங்க டாக்டர். நீ ஏன்டா அப்படி இருக்க? எல்லாம் சரியாயிடும்டா. மன ரீதியா பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கட்டும், நாளைக்கு வந்து பாக்குறேன். ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ சார். ஏய், உங்களுக்கு விஷயம் தெரியுமா? வாத்தியார் பையன் கூட ஓடி போனாலே மலரு, அவ திரும்பி வந்துட்டா. வாத்தியார் பையனும் வந்துட்டானா? அவன் எங்க இருக்கான்னு தெரியல. இவன் மட்டும் வந்ததுல இருந்து பித்து பிடிச்ச மாதிரி இருக்கா. டாக்டர் வந்து பாத்துட்டு போனாங்க. நல்ல குடும்பத்துக்கு இந்த வாத்தியார் பையன் ஒரு சாபக்கேடா வந்து பிறந்திருக்கான். நான் வரேன்டி, வேலை இருக்கு. இந்த ரெண்டு குடும்பத்துக்கும் ஏன்டா இந்த சோதனையோ? ஏன் வேட்டி சட்டையை என் பொண்ணு துவைக்கிறா? அவ புடவை தவிர நான் துவைக்கிறேன். இதுல என்ன இருக்கு? என்ன நல்ல குடியான், நம்ம வீட்டு புடவையை துவைக்கிறீங்க போல இருக்கு. என் வீட்டு புடவை சேர்த்து பேசுனதுக்கு மன்னிக்கணும். என்ன இந்த பக்கம்? எதுக்கு இந்த பக்கம்? நான் சாப்பிட்டு ரொம்ப நேரமாச்சு, காலையில சாப்பிட்டு. என்ன சொல்ற? வீட்டுல கோழி குழம்பு போல இருக்கு. கழுதைக்கு மூக்குல வரத மாதிரி கட்டா கண்டுபிடிச்சிட்டே. எப்படின்னு? அதான் சுப்பிரமணி கோழிக்கான தேடிட்டு இருக்கானே. ஐயோ, உங்களுக்கு இல்லாதா? நான் எல்லாரும் எத்தனை நாள் வீட்டுல கொண்டு போயிருக்கீங்க. அம்மா திருசா, அண்ணன் சாப்பாடு கொண்டு வாமா. கொஞ்சம் போர்ஸா கொண்டாமா. அதான் சொல்லியாச்சு இல்ல, வேகமா வந்துருவான். கொடு கொடு. இதுக்குதான் சாப்பிடுறேன். சாப்பிடுறியே, இதை விட உனக்கு கால்ற வேண்டி. நல்ல குடியா, நல்ல குடியா. என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல சும்மா சொல்லக்கூடாது. சாப்பாடு சூப்பர். அதாவது ஏதாவது கலந்தாதான் இந்த ருசி கிடைக்கும். 4 நாளைக்கு மேல வச்ச சாப்பாடு நல்லா இருக்குன்னா இன்னைக்கு சமைச்சு வச்சிருந்தா என்ன சொல்லிருப்பீங்க? என்னது? முன்னால வச்சுதான். இது ஏன் அன்னைக்கு யாருக்க கொடுக்கல? அதான் நீங்க வந்துட்டீங்களே. நாய்க்கு கொஞ்சம் வச்சோம், அதுல மிச்சம் இருந்தது. அதான் இது. என்னது நாய் சாப்பாடா? அட பாவி, உண்டானதுக்கு காவையில போட்டுட்டீங்க. ஐயோ, இப்ப நான் குழந்தைக்கு என்ன பதில் சொல்லுவேன்? குழந்தைகளை எதுக்கு பதில் சொல்லணும்? அம்மாக்கு சொல்லுன்னு சொல்லுங்க, அப்பாக்கு சொல்லுன்னு சொல்லுங்க. அதுக்கெல்லாம் எங்க சொல்லணும்? சுமாரியா, என் குழந்தை எங்க விட்டாலும் அது இந்த தட்டுல தான் ஒண்ணுக்கு போகும். குழந்தை இந்த பாத்திரம் தான் ஒண்ணுக்கு போமா? அடே, என்ன அசிங்கப்படுத்திட்டியடா. இந்த வீட்டுல நான் ஏதாவது ஒண்ணு தூக்கிறேன்டா. ஏதாவது ஒண்ணு தூக்குறானா? நம்ம வீட்டுல தூக்குறதுக்கு என்ன இருக்கு? இவன் இருக்கா? போடி உள்ள, போடி உள்ள. எனக்கு மலரை காணுங்க. இங்க உள்ள இருப்பா பாரு. என்னங்க பேசுறீங்க? வீடு முழுக்க தேடி பார்த்துட்டேன். நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? ஏற்கனவே மனசு பாதிக்கப்பட்டிருக்கா. பின்னாடி எங்க இருப்பா பாரு. சும்மா கத்தினே இருக்காத. ஐயா ஐயா, நம்ம மலர் பொண்ணு மரத்துல தூக்கி போட்டு செத்துச்சியா? நில்லுங்க. எதுக்கு? என்னடா ஒரு உயிர் தானே போச்சு, மிச்சம் இத்தனை உயிர் இருக்கே, அதுக்கு எப்ப போகணும்னு பார்க்கலாம்னு வந்திருக்கீங்களா? தம்பி, நீங்க பேசுறது உங்களுக்கே நல்லா இருக்கு. உங்க மனநிலை எனக்கு புரியுது. உங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படுதோ அந்த அளவுக்கு எங்க மனசு கஷ்டப்படுது. நான் என்ன சொல்றேன்? சொல்லி முடிச்சிட்டீங்கல்ல, ரொம்ப நன்றி. போங்க. தம்பி, ஒன்னும் பேச மாட்டா. அப்பா சொல்லிட்டார்ல, அப்படியே நிக்கிறீங்க. போங்க.
என்ன செல்லம் பிஸ்கெட் சாப்பிடுறியா? அம்மா கொஞ்சம் கொடு. தாத்தா நல்லா கொடு. ஏண்டி உன்னை எப்பவும் சொல்லிருக்கேன் குழந்தை வெளிய வச்சு குஞ்சாதுன்னு. உள்ள கூட்டி போடி. செல்லம் யோ இது என் அழகு செல்லையா? என்னையா நீ? எப்படியோ போங்க வந்து காசை கொடு. யோ யோ எங்கயா போற? நைட்டுக்கு வரும்போது பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வாயா. அல்வா இந்த கண்ட கருமாதம் திண்டுதான் உன் கலர் இல்லாம ஏன் கலர் இல்லாம நடுவுல பிறந்திருக்கு. ஏண்டி ஊருக்கு வெளியில போனா பாக்குறவங்க பார்வைக்கு இல்ல கேட்கிற கேள்வி சொல்ல முடியாம இருக்கு. ஒன்னெல்லாம் என்ன மாதிரி கருப்பா ஒரு குழந்தை பிறந்திருக்கூடாதுக்காகத்தான் வயசானாலும் பரவாயில்லன்னு ஒன்ன பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதே போற மாதிரி உனக்கு பிறந்திருக்கு பார். என்ன பத்தி பேசு, என் வயச பத்தி பேசுன அவ்வளவுதான். உள்ள போய் வந்துடுறேன். செல்விக்கா பாட்டி அக்கா அக்கா என்னடா பாக்குற? நான் இன்னும் உசுரோட இருக்கேன் நான் பாக்குறியா? நல்ல வேலை இந்த கன்றாவையெல்லாம் பார்க்க வேண்டாம் தான் அந்த புண்ணியவதி அப்பயே போய் சேர்ந்தா. அப்பா போடா வெளியே. அக்கா என்னக்கா பேசுறாரு அவரு? என்னடா சொல்ற? ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சு உருவாக்கிருக்கேன். நீ எல்லாம் நல்லா இருப்பியா? போடா போடா வெளியே. போமா போமா போடா. அப்பா இல்லப்பா போடா. அப்பா நான் சொல்றது ஆமா சக்கினே சக்கினே வண்டி ஆஃப் பண்ணு. வண்டி ஆஃப் பண்ணு. முக்கியமான விஷயம். நம்ம வாத்தோட பையன்ல அவன் ஊருக்குள்ள வந்துட்டான். ஐயோ இப்பதான் என் வீட்டை கட்டா அவன் வீட்டுக்கு போயிருக்கான். வந்துட்டானா? நீ போய் நம்ம ஆளுங்களை கூட்டிட்டு வா. மத்தத நான் பாத்துக்கிறேன். சரி நான் உடனே வர்றேன். மதி மதி நீ ஊருக்குள்ள வந்துட்டேன்னு தெரிஞ்சதுக்கு தான் நான் கேள்விப்பட்டு ஓடி வந்திருக்கேன். இந்த ஊர்ல இருக்காதா எங்கேயாவது போயிடுறான். எதுக்கு? நீ செஞ்ச காரியத்தால அந்த மலர் பொண்ணு தூக்கு போட்டு செத்து போச்சுடா. என்னது? மலர் தூக்கு போட்டு செத்து போயிட்டாளா? ஆமாண்டா. போகும்போது 2 பேரும் ஒண்ணா தான் ஓடுனீங்க. அது மட்டும் தனியா வந்துருச்சு. தைரியம் இல்லாம ஏன்டா ஓடி போறீங்க? டேய் சொன்னா கேட்டா சத்தியம் வந்தோட அடிப்பானா போடா. ஓடுற அளவுக்கு நான் ஒண்ணு கோடல். அவன் வந்தா வர சொன்னா கேளு. டேய் டேய் எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போறவங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இப்போ நான் உன்னை உயிரோட விட்டுட்டு போறேன். அப்பா இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். உங்க பொண்ணோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் கொண்டு வந்திருக்கேன் சார். என் பொண்ணே போய் சேர்ந்துட்டா. இந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் நான் என்ன சார் செய்ய போறேன்? அதுல என்ன சார் எழுதியிருக்கு? பலாத்கார முறையில் அவங்க கற்பழிக்கப்பட்டிருக்காங்க. அந்த விரக்தியில தான் அவங்க தற்கொலை பண்ணிருக்கணும். என் பொண்ணு ஆமா கெடுக்கப்பட்டாளா? என்னது? என் தங்கச்சி கெடுக்கப்பட்டிருக்காளா? அதான் சார் உண்மை. வாங்க. உன் தம்பி என் தங்கச்சியை கெடுத்திருக்கான். அதான் அவமானம் தாங்க முடியாம செத்து போயிட்டான். என் தம்பி அப்படிப்பட்டவன் இல்லைங்க. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் சொல்லுதே. நேத்தே அவனை வெட்டி கொண்டு இருக்கணும். எப்படியோ தப்பிச்சிட்டான். அவனை போலீஸ் ஒண்ணு முட்டாள் இல்ல. எப்படி கண்டுபிடிச்சிருவாங்க? அப்ப வச்சுக்கிறேன். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அக்கா அக்கா உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. டேய் எந்திரா. என்ன தின்னு போட்டு செனப்பண்ணி மாதிரியா தூங்குறேன்? எந்திரா. அதுக்கு என்ன இப்ப? ஏய் உனக்கு சம்மணம் வந்திருக்கு. எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு என்னடா தெரியாது உனக்கு? நான் தான் சொல்றேன்ல எனக்கு தெரியாதுன்னு. எந்திரா எந்திரா. யோ ஏன் அடிக்கிற? டேய் நான் உங்க அப்பன்டா. அப்பனாவது டேய் 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 ஓடாத அடிக்காத. டேய் ஓடாத சொல்றது கேளு. சொன்ன என்ன பண்ணி நான் சொல்றேன். உனக்கு என்ன பண்ண? எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன். டேய் யோ வெளிய வா. டேய் யோ அப்பா நில்லியா. யோ ஓடாத நில்லு. ஐயோ
எங்க ஓடுற? நில்லு நில்லு மரியாதை நில்லு. அடிக்காத சொல்றது. வா இந்த பக்கம். எங்க யோ ஓடாத நில்லு. ஐயோ ஐயோ கடவுளே, இவனை புள்ளிய எப்பத்ததுக்கு பெருமாளே 4 எருமாடு வாங்கி வச்சிருந்தாலும் 4 காசை பாத்துக்கலாமே. வெங்கட்ரமணா கோவிந்தா ஏழுகுண்ல வடா பெத்த அப்படியே ஒதுக்கிறானே இவனா புள்ளையா. முருகா காப்பாத்துறா. ஐயோ வந்துட்டான் முருகா. ஐயோ ஓடாத. எனக்கு பதிலா எருமாடு வாங்கி பாரு. இரியா எங்க ஓடாத ஏன்டா அவரை துரத்துற? காப்பாத்து தம்பி. இவன் செஞ்சுட்டு இருந்த காரியத்துக்கு இவனை கொலையே பண்ணிருப்பேன். அந்த வாத்தியார் பையன் கூட சேரவேன்னு சொன்னதுக்கு கேட்டானா? இந்த பாருங்க தம்பி. ஓ பொண்ணுங்க கேஸ்ல மாட்டிருக்கியா? சுகத்தை தேடி போற குடும்பம் நம்ம குடும்பம். கல்யாணம் பண்ண சொல்லியிருந்தா இந்த கழுதுக்கு நாயே கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். யோ சும்மா நிறுத்தியா? என்ன நடந்துச்சுன்னு தெரியாம வந்து பேசினுக்கிற? இது என்னடா? அது விதி. ஆனா மதி கூட போனது என்னமோ உண்மைதானே. ஆனா வந்து வருது மயில் வருது குதிரை கூட சேர்ந்து சம்மா ஆட்டம் போட்டு துள்ளிக்கிட்ட ஊரெல்லாம் முசுப்பி விட்டு நிலம் நடுங்க போராடா. மான் வருது மயில் வருது குதிரை கூட சேர்ந்து சம்மா ஆட்டம் போட்டு துள்ளிக்கிட்டு பிரிச்சு அடுக்குறிய நூலு நூலா பிரிச்சு தைக்கிறிய கடல் தண்ணி சிட்டுக்குருவி முட்டி போகுதே வயசா குதிக்கா வச்சு போகுதே மழை போல நான் நிக்க மசியாம போராட வருது மயில் வருது குதிரை கூட சேர்ந்து சம ஆட்டம் போட்டு துள்ளிக்கிட்டு ரோட் பஸ் பிடிக்காது ஏற மாட்டேன் டவுன் பஸ்ல கும்பல் நான் இறங்க மாட்டேன் எசக்க பசக்க காய் போட்ட சுடிதார சொல்லு விடுவோம் மாடி மேல உட்கார்ந்து ஃபிகர போட்டுவோம் செருப்பாலே அடி வாங்கி உடம்பெல்லாம் தேத்துறியே துவரம் பருப்பு அங்கே வேகுமா அப்பழியா குருவி கதவை திறக்குமா யானைக்கு பசிச்சென்ன சொல்ல போரு தராதா நண்டு ஒரு நரி போறது கும்மா கும்மா சுத்தி சுத்தி கிச்சு 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 முட்டை வருது மயில் வருது குதிரை கூட சேர்ந்து சம ஆட்டம் போட்டு துள்ளுகிட்ட ஊரெல்லாம் உசுப்பி விட்டு நிலம் நடுங்க போராட Thank you very much. Hey, எல்லாருக்கும் கோல்ட் ட்ரிங்க்ஸ் குடுறா. ஹாய்டா மச்சான். many happy returns. என்னடா மச்சான் நீ எப்படி லேட்டா வந்தா எப்படிடா? என்னடா பண்றது? ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சிங்கார சென்னைக்கு வந்திருக்கேன். வள்ளுவர் கோட்டம், எம்ஜிஆர் சமாதி, அண்ணா சமாதி, எலியட் பீச் இதெல்லாம் ஒரு சுத்திட்டு வரது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. உங்களுக்கு வேண்டியதெல்லாம் ரூம்ல இருக்கு. நீங்க போய் என்ஜாய் பண்ணுங்க. நான் ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு வந்துடுறேன். ஓகே? காத்த வர்றாங்க காதலிச்சா கிட்டாட்டா ஜூம் கிட்டா காத்த வர்றாங்க காதலிச்சா ஜூம் கிட்டாட்டா ஜூம் கிட்டா ஏடா மதி
நம்ம சரவணை எப்பவுமே பொண்ணுங்க கிட்ட திட்டு வாங்கிட்டே இருக்கானே, அது ஏன்டா? அவன் என்னைக்கும் திருந்த மாட்டான்டா. ஆனா ஒண்ணு, இந்த பொண்ணுங்க கிட்ட மட்டும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த புட்டியோட நிறுத்திக்கிட்டோம்னு வைய எந்த பிரச்சனையும் இல்லடா. யாரா அது இந்த நேரம்? என்ன கேட்டா போய் பாரு. சார் சார் என்ன ரவுடிங்க துரத்திட்டு வராங்க சார், காப்பாத்துங்க சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ். இருக்காங்களா ரவுடியா? ஒருத்தனையும் காணோம். டேய் காத்துறாயா, என்னடா இந்த ரவுடி கிவுடி? எனக்கு என்னடா தெரியும்? கதவை திறந்து வச்சாலே இப்படிதான் கண்டவனும் இன்னும் பெரிய கதவு. ஏய் இது யாரா மறுபடியும்? ஷோ கவர்மெண்டே கடையை திறந்து வச்சுட்டு இவனுங்க நம்ம உயிர் எடுக்கிறானுங்க. என்ன நடக்குதுங்க சார்? நாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம். ஃபங்க்ஷனா? ஓ இதான் ஃபங்க்ஷனா? வாங்க வாங்க வாங்கறல்ல. காத்து வரயா? சொல்றா யார் அந்த பொண்ணு? யார் அந்த பொண்ணு? சத்தியமா தெரியாது சார். இடத்துல விசாரிச்சா எல்லாம் தெரிஞ்சிடும். போடா போடா ஸ்டேஷனுக்கு. ஏய் நீ என்னடா பண்ற? எந்திரா எந்திரா. எனக்கு போடா விடு. நான் சரவணன் கூடயே ஒழுங்கா போயிருப்பேன். 2 பேருக்கு ஆசைப்பட்டு என்ன போலீஸ்ல மாட்டி விட்டியாடா. இதானே நடந்தது. நாங்க யாரும் எந்த தப்பும் பண்ணலன்னு. தப்பு நடந்து போச்சு மாமா, தப்பு நடந்து போச்சு. செல்வி, இப்பவாவது நம்புறீங்களா உங்க தங்கச்சி சாவுக்கு என் தம்பி காரணம் இல்லைன்னு? செல்வி அக்கா, உங்களுக்கு சென்னையில இருந்து போன் வந்திருக்கு. சிஸ்டர் இங்க மதிவானன் ஆக்சிடென்ட் ஆகி அட்மிட் ஆயிருக்காரு. எந்த வார்டு? ஒரு நிமிஷம். இப்பதான் ஐசியூ வார்டுல இருந்து 5வது வார்டுக்கு மாத்திருக்காங்க. நீங்க ரைட்ல போய் லெஃப்ட்ல போனீங்கன்னா 5வது வார்டு வரும். ஓகே. இவங்கெல்லாம் யாரு? இது இவங்க அக்கா, அது அவங்க மாமா, இவங்கெல்லாம் அவன் ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் ஊருக்கு தகவல் கொடுத்து வர வச்சிருக்கேன். அப்படியா? பேஷண்ட்டுக்கு இப்பதான் நினைவு தெரிஞ்சிருக்கு. ஒரு 5 நிமிஷம் டைம் தரேன். அவரை ஜாஸ்தி டிஸ்டர்ப் பண்ணாம. ஏமாம்மா அழக்கூடாதுமா, அழக்கூடாது. அவரை டிஸ்டர்ப் பண்ணாம பார்த்துட்டு போயிருங்க. காரெல்லாம் நல்லா தானே ஓட்டுவேன், எப்படி பாச்சு? ஏய் என்ன டைம் ஆயிடுச்சு, இன்னும் காரை காணோம். வந்துரும். கரெக்டான அட்ரஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். 5 நிமிஷத்துல வந்துரும். எப்பதான் வரும்? 10 நிமிஷத்துல வந்துரும் மச்சான். நோ டென்ஷன், வந்துரும். வந்துருச்சு. ஸ்டாப் 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 ஸ்டாப். வா மச்சான் ஏறிக்க. டேய் மச்சான், அந்த பணப்பாக்கம் பண்ண மேட்ரு முடிச்சேன்னு சொன்னியே, படிஞ்சுதா இல்ல பலாத்காரமா? கொஞ்சம் பலாத்காரம் தான். அது ஃபேமிலி பண்ணாச்சடா. எப்படி மெட்ராஸ்க்கு வர வச்ச? அவளை வர வைக்க நான் பேசின ஃபோன் பில் எவ்வளவு தெரியுமா? 3000 ரூபாய். 3000மா? ஆமாண்டா. பின்ன நான் பேச அம்மா அப்பா சென்டிமெண்ட் வேற. சென்டிமெண்டா? இதுல லவ் வேற. காதல்ல பிரிய முடியாது, தவிப்பேன். அவ வந்த உடனே மேக்கப் டெஸ்ட்னு சொல்லி 2 பீஸ்ல 10 சில்லு எடுத்துட்டேன். அந்த விஷயத்துக்கு எப்படி மச்சான் ஒத்துக்கிட்டா? அவ எங்க ஒத்துக்கிட்டா? காஸ்டியூம் சேஞ்ச், மேக்கப் டச்னு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி அவளை நான் டச் பண்ணிட்டேன். அவன் முடிச்சுக்கிட்டா.
அதுல கொஞ்சம் பலாத்காரமா நடந்துக்க வேண்டியதா போச்சு. அப்புறம் மச்சான் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா ஒரே ரூம்ல தான் இருந்தோம். அவதான் அழுதுகிட்டே இருந்தா. சரி வசதியான கழுதியாச்சே, நாமளே கல்யாணம் பண்ணிக்கலான்னு நான் தூங்கிட்டேன். அப்புறம் என்னாச்சு? காலைல எந்திரிச்சு பார்த்தா நான் மட்டும் தான் இருக்கேன். அவளை காணோம். சரி சனியை விட்டுக்கிறான்னு ஃப்ரீயா ஆயிட்டேன். சந்தோஷமா இருந்தில்ல? அது ஏன் கேக்குற மச்சி, செம்ம ஜாலிடா. ஏன் இவ்வளவு ஃபாஸ்டா போறீங்க? சொன்ன கலையா? என்னடா வண்டி ரூட் மாதிரி போகுது? ஹலோ டிரைவர், எந்த ரூட்ல போறீங்க நீங்க? எங்க போற? நீங்க சேர வேண்டிய இடத்துக்கு தாண்டா போறேன். ஏய் ஏய், சொல்ல கேட்காம போயிட்டே இருக்க. யோ வண்டி நிப்பாட்டியா சொல்றல? சொல்றது கேளு. உங்களை தாண்டா இவ்வளவு நாள் தேடிக்கிட்டு இருந்தேன். இன்னையோட நீங்க சமாதிடா. என்னது சமாதி கட்ட போறியா? யாரையா நீ? நிப்பாட்டு நிப்பாட்டு, வண்டி நிப்பாட்டியா? சொல்றது கேளு. ஐயோ ஏய் நிப்பாட்டு நிப்பாட்டு, நிப்பாட்டியா பேசலாம். சொல்றது கேளு. ஏய் ஏய் என்ன பண்றீங்க? வண்டி நிப்பாட்டா. ஏய் சொல்றது கேளு. ஏய் கேளு. ஏய் என்ன பண்றீங்க? ஏய் காப்பாத்துங்க. ஹலோ ஹெல்ப் மீ. ஏய் நிப்பாட்டா டேய். ஏய் சொல்றது கேளுடா. என்ன பண்றீங்க? ஐயோ ஹெல்ப் மீ. இதுதான் நடந்தது. சக்தி சக்தி, நான் உன் தங்கச்சியை காதலிச்சதுன்னு உண்மைதான். ஆனா நாங்க ரெண்டு பேருமே மறுபடி கல்யாணம் பண்ணிக்கத்தான் ஆசைப்பட்டோம். எங்க ரெண்டு பேர் வாழ்க்கையில ரொம்ப விளையாடிடுச்சு. எப்படியோ நான் நல்லவங்கிறது மட்டும் நீ உடம்பிய, அதுவே போதும். உள்ள கோவத்துல எங்க அக்காவை எந்த சூழ்நிலையிலும் தண்டிச்சிடாத.